அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. பிலஸ்தீன் மீட்பு போர் 303வது நாளை அடைந்திருக்கிறது. கழிந்த ஒரு 6 மாதமாகவே இஸ்ரேல் உணவு, தண்ணி போன்ற எதுவும் அத்தியாவசியமான பொருட்கள் எதுவும் கிடைக்காமல் பார்த்து கொள்கிறது. பட்டினி போட்டு கொலை செய்ய வேண்டும் என்பது அதனுடைய லட்சியங்களில் ஒன்று என்றாலும், இந்த போராளிகள் குழுக்கள் இதுவரைக்கும் தாக்கு பிடித்து கொண்டிருக்கின்றன. தாக்கு பிடிக்கின்றன என்பதை விட இன்னும் ஆக்ரோஷமான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. நேற்றைய உலக ஊடகங்களிலும், குறிப்பாக இஸ்ரேலிய ஊடகங்களிலும் ஒரு செய்தி அனைவரையும் அதிர வைத்தது. அது நான் ஏற்கனவே சொல்லுகின்ற தியோடர் ஹெர்சல் காலத்திலே இருந்து இஸ்ரேலை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்த யோதியாத் அஹர்நாத் என்ற பத்திரிகை தந்த தகவல். இது பல உண்மைகளை அகழ்ந்தெடுத்து தந்திருக்கிறது. இருந்தாலும் இஸ்ரேல் விதித்திருக்கின்ற அந்த சென்சார் என்று சொல்லக்கூடிய செய்திகளை வெளியிடுவதற்கான தடை, இது அதிகமாக அதை பற்றி கவலைப்படுவதில்லை. காரணம், இந்த பத்திரிகையை தடை செய்ய முடியாது. அதுக்கு ஒரு மாரல் ரீசன். அது அந்த காலத்தில் இருந்த இஸ்ரேலை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்த ஒன்று. ஆக நேற்று அது விடுத்த அறிக்கையில் tens of thousands of Israeli soldiers are listed among those killed and wounded in the ongoing war on Gaza. இது யோதி அஹர்நாத்ங்கிற பத்திரிகையில் உள்ள ஹீப்ரு செய்தியின் தமிழாக்கம் தந்திருப்பது, ஆங்கிலம் தந்திருப்பது பாலஸ்தீனியன் கிரானிக்கிள். ரம்சி பரோடி என்பவர் நடத்துகின்ற இதழ். அதை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். அதுதான் இப்பொழுது காசாவிலும் இஸ்ரேலிலும் நடக்கக்கூடிய செய்திகளை தருவதில் முந்தி இருக்கிறது. அப்போ டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் என்பதை பின்னாடி 10,000 பேர் என்று மட்டும் நிறுத்தி கொண்டார்கள். ஒரு 10,000 என்றாலே 1,00,000 எட்டுகிறது. ஆனால் பிந்தைய செய்தி இதழ்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சியை கொடுக்க முடியாது என்பதனாலோ என்னவோ 10,000 என்றே நிறுத்தி கொண்டார்கள். அப்போ குறையாமல் நமது கணக்குப்படி, நாம் இதுவரைக்கும் சொல்லி வந்த கணக்குப்படி, சில நேயர்களும் கேட்ட மாதிரி 303 நாட்களாகவும் அங்கே இறந்தார்கள், இங்கே இறந்தார்கள், ஹெலிகாப்டர்கள் வந்தது, புறக்கி சென்றது, பிணங்களை எடுத்து செல்ல முடியாத அழுகி நாரின என்ற தகவலெல்லாம் சேர்க்கும்போது எவ்வளவு வரும் என்ற கணக்கு நமக்கு தெரியாமல் இருந்தது. இப்பொழுது யோகி அஹர்நாத் என்ற பத்திரிகை எங்கிருந்து சொல்லுகிறதுனா, listed among those killed and wounded in the Israeli documents. இஸ்ரேலுடைய இராணுவ தளங்களிலும் மருத்துவமனைகளிலும் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் இவ்வளவு பேரை லிஸ்ட் பண்ணிரு, இவ்வளவு பேருடைய பட்டியலை எழுதி வைத்திருக்கிறது இறந்து விட்டார்கள் என்று. அது ஏறத்தாழ 1,00,000 எட்டுகிறது என்பது நமது கணக்கு. ஆனால் இந்த டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ங்கிறத பின்னாடி வெறும் 10,000 மாற்றிக்கிட்டார். அடுத்து இந்த செய்திக்கு பிறகு பெரிய அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 பத்திரிகை, யோக அகர்நாத் அண்ட் ஹஸ் என்ற 2 பத்திரிகைகளும் இஸ்ரேலிய அரசாங்கத்தை குத்தி காட்டி, நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பத்திரிகைகள். அதே போல பின்னாடி வரக்கூடிய ஆபத்துகளை முன்னாடியே சொல்லி அவரை தயார்படுத்துகின்ற பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகளில் இந்த செய்தி வந்த பிறகு அந்த பத்திரிகையில ஒரு கேள்வியை கேட்கிறது. லாஸ்ட் ஜூலை சேனல் 12 வழியாக இஸ்ரேல் இராணுவம் சொன்னது 20,000 பேர் காயம்பட்டும் கொலை செய்யப்பட்டு இருந்தார்கள். நான் மேலே சொன்ன 1,00,000 பேரில் காயம்பட்டவர்களும் உண்டு. 20,000 பேர் காயம்பட்டார்கள். அதில் 8,298 பேர் பெர்மனன்ட்லி டிசேபிள்டு, அதாவது நிரந்தரமாக அவர்கள் இதற்கு லாய்க்கற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள். ஆக இதில் அந்த செய்தி அப்படி இருக்கும்போது இப்போ இன்னும் 690 பேர் தான் இறந்தான், இன்னும் 3,000 பேர் தான் காயம்பட்டான்னு ஒரு கதையை சொல்லி கொண்டு இருப்பது நியாயமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள்.
அடுத்தது இவர்கள் இஸ்ரேல் இதுக்கு என்ன செய்யும்? இதுக்கு இந்த இவ்வளோ பெரிய படைபலத்தை இழந்திருப்பதால் எல்லா இராணுவத்தினருக்கும் பதவி காலத்தை நீட்டிவிட்டது. குறிப்பாக கோலான் ஹைட்ஸில் இருக்கக்கூடிய பெண் இஸ்ரேலிய இராணுவத்தினர் செப்டம்பர் 4 அவங்க ஓய்வு பெற்று வீட்டுக்கு வர வேண்டும். ஆனால் அவர்களுடைய பதவி காலத்தை 4 மாதங்கள் கூட்டியிருக்கிறது. அதே போல் இருக்கின்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னேன். 3 வருடம் பதவி காலம் அவர்கள் சர்வீஸ் பண்ண வேண்டிய காலம், சேவை புரிய வேண்டிய காலம் இராணுவத்தில் 3 வருடங்களுக்கு நீட்டிக்கொள்ளப்பட்டு விட்டது. 41 வயசுல இருக்கீங்களா, 44 வயசு வரைக்கும் வேலை செய்ய வேண்டும். சிலர் 46 வயசு வரைக்கும் வேலை செய்ய வேண்டும். ஏன்னா அங்கே 41 மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆகிற காலம். அதை இப்பொழுது 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் என்று நீட்டி இருக்கிறார்கள். அதை சொல்லும் போது யோகா அகர்நாத் என்ன சொல்கிறது என்று சொன்னால், லீவிங் த ரெகுலர் மிலிட்டரி இன் சிக்னிஃபிகண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் அன்சர்டனிட்டி. ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெகுலர் மிலிட்டரி இருக்காங்க பாருங்க, அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறவங்க, அவங்கள விரக்தியிலையும் என்ன செய்கிறது என்கிற நிலையிலும், என்ன செய்கிறது என்பதை தெரியாத நிலையிலும், குழப்பத்திலும் அவர்களை விட்டுவிட்டு புது ரெக்ரூட்மெண்ட்டை ஒருத்தனும் வரமாட்டாங்கிறான், அதனால் இருக்கனுடைய பதவி காலத்தை நீட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இஸ்ரேலிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்களை அது கோடிட்டு காட்டு இருக்கிறது. அடுத்தது இஸ்ரேல் இதுக்கு என்ன செய்யணும்? பதவி காலத்தை நீட்டியாச்சு, எதிரிகள் நம்மள்கிட்ட நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் மீண்டும் அல் நஸ்ர் என்கிற ஒரு பள்ளிக்கூடத்திலும், ஹசன் சலாமா ஸ்கூல் என்ற ஒரு பள்ளிக்கூடத்திலும் குண்டுகளை போட்டு நேற்று ஒரு 30 பேரை கொலை செய்து இருக்கிறார்கள். பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் தான். ஆக நேற்று ஒரு கூட்டுப்படுகொலையை 2 பள்ளிக்கூடங்களில் நடத்தி தன்னை திருப்திப்படுத்தி கொண்டது. அடுத்தது நெட்சாரிம் என்ற அந்த ஜங்ஷனில் போராளிகள் குழுக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அஸ்தோத், யோகா என்ற 2 இடங்களில் காசா வளாகத்துக்கு வெளியே 2 இடங்களை தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் இப்போ இந்த தாக்குதலில் இறக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினரை எடுத்து செல்வதை விட அண்டர் கிரவுண்டில் போய் எப்படி வாழ்வது என்பதை டெல் அவீவில் பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சின்பத்து சொல்லுதே, நாங்கள் ஈரானோ ஹிஸ்புல்லாவோ பழிக்கு பழி தாக்குதலை நடத்தும் என்று சொன்னால் நாங்கள் எல்லா அண்டர் கிரவுண்டு ஷெல்டர்ஸையும் ஏற்பாடு பண்ணிட்டோம். அதன் பிறகு எங்களுடைய மிலிட்டரி கமாண்டெல்லாம் அண்டர் கிரவுண்டு கொண்டு போயிட்டோம். அந்த அண்டர் கிரவுண்டு எப்படிப்பட்டது என்று சொல்கிறது என்று சொன்னால், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டேஞ்சர்ஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ். எல்லா ஆபத்துகளில் இருந்தும், எல்லா விதமான ஆயுதங்களில் இருந்தும் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக நாங்கள் மாற்றிவிட்டோம். அப்போ இப்போ டெல் அவீவ் அண்டர் கிரவுண்டு கிட்ட போயிட்டு, ஜெருசலம் ஒரு அறிவிக்கப்படாத தலைநகராக அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், அதுவும் அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு, ஆகவே நாங்கள் அண்டர் கிரவுண்டில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கையை விட்டிருக்கிறது. அதன் பிறகு உலக நாடுகளில் இருந்து இஸ்ரேலுக்கு வர தயாராக இருந்த ஏறத்தாழ 1 லட்சம் பேர் அங்கங்கே உள்ள ஏர்போர்ட்டில் காத்திருக்கிறார்கள். காத்திருந்து புண்ணியம் இல்லை, திரும்ப அவங்க அங்கே அந்த நாடுகளுக்குள்ளே தங்கி விடுவது தான் நல்லது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுக்குள்ளால் எந்த விமான போக்குவரத்தும் இல்லை என்று இஸ்ரேல் அறிவித்து விட்டது. அதே போல் எல்லா நாடுகளுக்கும் நீங்கள் டெல் அவீவை நோக்கி எந்த ஃப்ளைட்டையும் அனுப்பக்கூடாது, எந்த விமானத்தையும் அனுப்பக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. ஆக இஸ்ரேல் ஒட்டுமொத்தமான ஒரு பீதியிலும் பதுங்கும் இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நேற்று இந்த ஹாஸ்டேஜஸோட ஃபேமிலி யார் தாக்கியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இடையே நடக்கிற யுத்தம் மிகப்பெரியதொரு சண்டையாக தெரிகிறது. அடுத்து நாம் வெஸ்ட் பேங்குக்கு வருவோம் என்று சொன்னால், டெல் அவீவில் புகுந்து 2 முஜாஹிதுகள் இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கி இருக்கிறார்கள், கத்தி குத்து. அதில் 2 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் அவன் அந்த காலத்து போர் வீரனை போல தன்னுடைய வாளையும் கத்தியும் சுழற்றி கொண்டு இருந்திருக்கிறான். நிறைய பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அவன் உடல் முழுவதும்
இஸ்ரேலிய இராணுவத்தினர் தாக்கியதில் உடல் முழுவதும் குண்டடிப்பட்டு ஒரு செல்லடையாக வீழ்ந்திருக்கிறார். அவனுடைய அந்த வீர தீரத்தை உலகில் உள்ள எல்லாரும் பாராட்டி இருக்கிறார்கள். முஜாஹிதுகள் குறிப்பாக அவருக்கு துவா செய்கிறோம். உங்களை போன்ற இந்த மாதிரி வீரர்கள் தான் இஸ்ரேலின் கெடுபிடிகளில் இருந்து நமது அப்பாவி மக்களை காப்பாற்ற முடியும் என அறிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் 156 செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய வண்டேரிகள் பூந்து அசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரேலினுடைய இராணுவத்தின் உதவியோடு செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் போன பிறகு அல் அக்ஸா பள்ளிவாசலில் உள்ளவர்கள் அந்த இடத்தை சுத்தம் பண்ணியிருக்கிறார்கள். ஆக அல் அக்ஸாவை தொடர்ந்து நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் என்று செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை அங்கு இருப்பவர்கள் முடிந்த வரைக்கும் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஈரானுடைய தாக்குதலுக்கும் லெபனானுடைய தாக்குதலுக்கும் பயந்து நாங்கள் எல்லா அண்டர் கிரவுண்ட் வேலைகளையும் முடித்து விட்டோம். எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் ரொம்ப பலப்படுத்தி கொண்டோம் என்று சொன்ன நேரத்தில் சொல்லி கொண்டு இருக்கும்போதே நேற்று ஹிஸ்புல்லா ஒரு அதிரடியான ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அந்த தாக்குதலை பற்றி இஸ்ரேலிய இராணுவம் வெளியிட்ட வீடியோ ஒன்று, அந்த பெய்த் ஹிலல் என்ற ஏரியாவில் இருக்கின்ற வந்தேர்கள் வெளியிட்ட வீடியோ உண்டு. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஹிஸ்புல்லாவுடைய ட்ரோன்ஸ் 30 கிலோமீட்டர் பறந்து பெய்த் ஹிலலை தாக்குகிறது. இந்த 30 கிலோமீட்டர் இடைவெளிக்கு உள்ளால் நிறைய இராணுவ முகாம்கள் இருக்கிறது. அந்த இராணுவ முகாம்களில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. எதுவும் அதை காப்பாற்றலை, எதுவும் அதை தடுக்கவில்லை. அவங்க டார்கெட்டுக்கு போகிறாங்க. இதில் அந்த இராணுவ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இராணுவ முகாம்களை பாதுகாப்பதற்காக மேலே வைத்திருக்கக்கூடிய வான்வழி தடுப்பு என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு இன்டர்செப்டர் ஒரு ட்ரோனை தாக்க போய் இன்டர்செப்டர் கீழே விழுந்து அந்த இடத்தில் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த ஈவெண்ட்ல யாரையும் வெளியில சொல்லக்கூடாது, அந்த ஈவெண்ட்டை பற்றி எந்த செய்தியும் வெளியில சொல்லக்கூடாதுன்னு உடனே மீடியாக்களுக்கு தடை போட்டு இருக்கிறார்கள். அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அடுத்து அதே போல இலட் ஹஸ்கசார் என்ற இடத்தில், இதுவும் ரொம்ப இஸ்ரேலுக்குள்ளால டீப்பர் சைடில் உள்ளது. இங்கேயும் ட்ரோன்ஸ் பறந்து வருது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதையுமே செய்யலை. அந்த வந்தேரிகள் வெளியிட்ட அறிக்கையில் இஸ் பாசிங் மெனி மிலிட்டரி சைட்ஸ் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வித்தவுட் பீயிங் டிடெக்டட். அதை கண்டுபிடிக்கவே முடியல. அது பாட்டுக்கு போய் அந்த இடத்தை தாக்குகிறது, தீப்பற்றி எரிகிறது. ஆக இந்த தாக்குதல்கள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நீங்கள் இப்போ ரொம்ப அலர்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வான்வெளி தடைகளை தாண்டி நீங்கள் கண்டுபிடிக்க முடியாமலே தாக்குதலை நடத்துகிறது. இதில் இன்னொன்று நடந்திருக்கு. ஒரு மொபைல் ஷெல்டர் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ், அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஆங்காங்கே வேகமாக சென்று ஒரு இடத்தில் நிறுத்தி கொள்வது, இந்த வாகனம் போன்ற ஒரு மொபைல், அதாவது ஆம்புலன்ஸ் போன்று அல்லது அதை விட பெரிய வாகனம் ஒன்றில் அவர்கள் பதுங்கிக் கொள்வது வழக்கம். அந்த பதுங்கும் அந்த வாகனம் அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொள்ளும். அந்த மொபைல் ஷெல்டரை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மேலே வச்சிருக்கான். அதையும் தாண்டி ஒரு ட்ரோன் அந்த மொபைல் ஷெல்டரை அடிச்சிருக்கு. அதாவது அந்த வாகனத்தை அவர்கள் அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொண்டு தங்களுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்கின்ற அந்த வாகனத்தை அடித்திருக்கிறது. நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் உள்ளே இருந்தார்கள். ஆனால் இராணுவம் எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த வாகனம் எரிந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பேரும் அழிந்திருக்கிறார்கள். செய்தியை வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இதில் அதிகமாக கோபப்பட்ட ஜோதி அகர்நாத் பத்திரிகை, நீ இப்படிதான் எல்லா நஷ்டத்தையும் மறைத்து விட்டு எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய், இங்கொன்றும் அங்கொன்றுமாக நீ சில தலைவர்களை போடுகிறாய் என்பது எங்களுக்கு எந்த விதத்திலும் எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை. ஏன் நமது இராணுவத்தினுடைய பாதுகாப்பையே அது உறுதி செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த தாக்குதல் இரண்டும் பெரிய அளவில் இஸ்ரேலை உலுக்கி இருக்கிறது. அதன் பிறகு இஸ்ரேல் நானும் சும்மா இருக்க மாட்டேன் என்ற அளவில் நேற்று காலையில் கஃபூர் கிலா என்ற இடத்தையும் இன்னும் பல கிராமங்களையும் டேர் சிரியா என்ற ஒரு பகுதியையும் தாக்கி இருக்கிறது. இந்த 2 பகுதியும் தாக்குதலில் பல
அப்பாவி மக்கள் குறிப்பாக 12 பேர் காயம்பட்டதாக ஹிஸ்புல்லாவே அறிவிக்கிறது. இஸ்ரேலும் 12க்கு மேல் காயம்பட்டதை சொல்லவில்லை. அப்படியாக அது தன்னுடைய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அடுத்து வழக்கம் போல தாக்குற ஹிரோஷிமா, பர்கத் ரிசா, அல் மாலிகியா சைட்டு, மலானா சைட்டு, பெய்த் ஹிலல்ங்கிறது இப்போ அது ஒரு பெரிய குடியிருப்பு போல தெரியுது. நான் நேற்று சொன்னேன், அது தாக்கப்பட்டு சுற்றி ஒரு பெரிய ஏரியா எரிந்து கொண்டு இருப்பதை வீடியோக்களில் காட்டினார்கள். அங்கே எரிந்த தீயை இன்னும் அணைக்க முடியவில்லை என்று நினைக்கிறேன். அதே போல் அதை நாங்கள் இப்பொழுது ரெகுலராக தாக்கக்கூடிய இடத்தில் எங்களுடைய ஷெடியூலில் கொண்டு வந்துட்டோன்னு ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது. ரம்யா ஸ்பை எக்யூப்மெண்ட்டை தாக்கியிருக்கிறார்கள். அல் அசிசி சைட்டு, சலோமி செட்டில்மெண்ட்டு, கஃபூர் சுஃபா, அல் தாரியா, பெய்த் பிடா, அல் மிராஜ் ஆகிய இடங்களையும் ஹிஸ்புல்லா தாக்கியிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் வருகிறது தாக்குதல் என்று சொல்லுகிறது. அதற்குள்ளால் ஜோர்டானிலிருந்து இந்த முனாஃபிகள் கிளம்பி சென்று இஸ்ரேலை நீங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம், பழிக்கு பழி வாங்க வேண்டாம் என்பது போன்ற ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பழிக்கு பழி வாங்காவிட்டால் இன்னும் அதிகமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தும் என்பதனால் நாங்கள் எங்களுடைய உரிமையாகிய இந்த தாக்குதலை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறது. அதை விட ஹவுத்திஸ் நேற்று மீண்டும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நேற்றிலிருந்து தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னேன். நேற்று ஒரு MQ-9 ட்ரோன் அமெரிக்காவினுடையது, அதை தாக்கி அழித்து இருக்கிறார்கள். அடுத்தது MKV-9 ட்ரோன், இது கொஞ்சம் இன்டீரியராக பறந்திருக்கு, அதை தாக்கி அழித்திருக்கிறார்கள். ஒரு இஸ்ரேலிய கப்பலை தாக்கி இருக்கிறார்கள், அது எரிந்து கொண்டு இருக்கிறது. குரோட்டன் ஷிப் இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன், குரோட்டான் என்ற இஸ்ரேலுக்கு பொருள் கொண்டு வந்த அல்லது இராணுவ தளவாடங்கள் கொண்டு வந்த என்ன இருந்தது என்பதை சொல்லவில்லை, அங்கே ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஹவுத்தீஸை இப்போ திரும்பியும் தாக்குதலை தொடங்கிவிட்டதாக தெரிகிறது. இப்படியாக இந்த யுத்தம் வேறொரு கட்டத்தை நோக்கி செல்லுகிறது. இந்த பழிக்கு பழி வாங்கிறது ரெண்டு பேருமே டிலே பண்ணதாக தெரிகிறது. அமெரிக்கா இன்னும் பல போர்க்கப்பல்களை அனுப்பி இருக்கிறது. அதே பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை அழைத்து பைடனும் சொல்லியிருக்கிறார். அவருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனும் இங்கே உள்ள இராணுவ தளபதி கேலண்டிடம் சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு பெரிய யுத்தம் தயாராகி கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.